இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய மழை பொழிவின் வழியாக ஒரே ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தியில் உள்ள மழை பொழிவை நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை எப்படி சொல்வார் என்றால், இந்த மழை பொழிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமான அடையாள அட்டை, ஐடென்டிட்டி கார்டு என்று சொல்வார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கான அடையாள அட்டை இந்த மழைப்பொழிவில் உள்ள 8 பேர்கள் என்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்ததே, காந்தியடிகள் தன்னுடைய அகிம்சை வழியை தேர்ந்தெடுப்பதற்கு உதவிய ஒரு பகுதி இன்றைய மழைப்பொழிவு பகுதி. அதே போல ஆப்ரஹாம் லிங்கன் அவரை மிகவும் பாதித்த அல்லது ஒரு உத்வேகத்தை கொடுத்த பகுதி இன்றைய பகுதி. அதில் நாம் வாசிக்க கேட்கின்றோம்: நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர். ஆக இந்த மழைப்பொழிவு என்பது எல்லோரையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மழைப்பொழிவு பகுதி கவர்ந்து இழுத்திருக்கிறது, வாழ்க்கையை நல்ல முறையில் அமைக்க உதவி இருக்கின்றது. ஆக இன்றைய இந்த மழைப்பொழிவு நமக்கு என்ன செய்தியை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருவிவிலியத்தில் வாசித்தீர்கள் என்றால், பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை இந்த திருவிவிலியத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, கடவுள் பணக்காரர்களை விட ஏழைகளின் சார்பாகவும், கடவுள் பணக்காரர்களை விட ஏழைகளின் சார்பாகவும், வலுவுள்ளவர்களை விட வலுவற்றவர்களின் சார்பாகவும், அகந்தை உள்ளவர்களை விட தாழ்ச்சி உள்ளவர்கள் சார்பாகவும் செயல்படுகிறார் என்பதைத்தான் நாம் திருவிவிலியம் முழுவதும் வாசிக்கின்றோம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம்: கடவுள் ஒருதலை பட்சமாக அல்லது ஒரு சாரார் அவர்களுக்காக மட்டும் செயல்படுகிறாரா என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம். கடவுள் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினர் சார்பாக செயல்பட முடியும்? அவர் கடவுளாயிற்றே, அவர் எப்படி வித்தியாசம் பார்க்கலாம் என்று கூட நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் பதில் என்னவென்றால், கடவுள் எந்த விதமான பாகுபாடும் பார்ப்பது கிடையாது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 45 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம்: நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மீதும் மழை பெய்ய செய்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக கடவுள் பாகுபாடு பார்ப்பது கிடையாது, எல்லோர் சார்பாகவும் அவர் செயல்படுகிறார். கடவுள் யாரையும் நிராகரிப்பதும் கிடையாது. ஆனால் கடவுள் மனிதர்களை நிராகரிப்பதில்லை, அது உண்மை. ஆனால் மனிதர்கள் கடவுளை நிராகரிக்கலாம் இல்லையா? கடவுள் யாரையும் நிராகரிப்பது கிடையாது, எல்லோரையும் ஒன்று போலதான் அவர் பார்க்கின்றார். ஆனால் மனிதர்கள் கடவுளை நிராகரிக்கலாம், அதற்கு வாய்ப்பு நிறையாக இருக்கின்றது. எனவே கடவுள் பணக்காரர்களையும் வலு உள்ளவர்களையும் அகந்தை உள்ளவர்களையும் நிராகரிக்கிறார் என்று சொல்வதை விட, மேற்கண்டவர்கள், பணக்காரர்கள், வலு உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள் கடவுளை நிராகரிக்கிறார்கள் என்பது சொல்வதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஏன் இவர்கள் கடவுளை நிராகரிக்கிறார்கள் என்றால், இவர்கள் கடவுளை வைக்க வேண்டிய இடத்தில் அதற்கு பதிலாக தான், நான், என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய அதிகாரம், இதை அவர்கள் நடுநாயகமாக வைப்பதினால் கடவுளை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். பணக்காரர்கள், வலு உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், இப்படியாக இருக்கிறது. எனவே கடவுள் யாரையும் நிராகரிப்பது கிடையாது. இன்றைய மழைப்பொழிவில் நாம் வாசிக்க கேட்டோம் 8 பேர்கள்: ஏழையோர், துயருறுவோர், கனிவுடையோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர், இரக்கமுடையோர், தூய்மையான உள்ளத்தோர், அமைதி ஏற்படுத்துவோர். ஆக இவர்களுடைய சார்பாக கடவுள் நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். இந்த மழைப்பொழிவில் நாம் வாசிக்க கேட்ட இத்துணை பேர், துயருறுவோர்கள், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர்கள், இரக்கமுடையோர், அமைதி ஏற்படுத்துவோர் என்று இவர்கள் சார்பாக கடவுள் தன்னுடைய நிலைப்பாடை எடுக்கிறார். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த 8 பேர் கொண்டவர்கள், ஏழையோர் தொடங்கி நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர்கள், இவர்கள் தங்களுடைய நற்குணங்கள் வழியாக,
துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது, அன்பு செய்கின்ற பொழுது, இரக்கம் காட்டுகின்ற பொழுது, உண்மையாக இருக்கின்ற பொழுது. ஆக இந்த நற்குணங்கள் வழியாக இவர்கள் கடவுள் சார்பாக நிலைப்பாடு எடுத்து வாழ்கிறார்கள். அப்படி அந்த கடவுள் சார்பாக நிலைப்பாடு எடுத்து வாழ்கின்ற பொழுது கடவுள் எங்களுடைய சார்பாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் உணர்கின்றார்கள். அதனால்தான் எத்துணை வேதனை, சோதனை, துன்பங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் வருகின்ற பொழுதும் அவர்கள் தளர்ந்து போவது கிடையாது. கடவுளுடைய சார்பாக நாம் நம்முடைய பணியை செய்கின்ற பொழுது, அல்லது கடவுளை மையமாக வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கடத்தி கொண்டு செல்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அந்த ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். கடவுளுடைய சார்பாக அல்லது கடவுளை மையமாக வைத்து நாம் நிலைப்பாடு எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். எத்தனையோ விதமான போராட்டங்கள் உள்ளன. உதாரணமாக இயேசு சபையை சார்ந்த அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி, அவர் அந்த மக்களுக்காக போராடினார். கடவுளுடைய நிலைப்பாடை எடுத்தார். கடவுளுக்காக வேலை செய்தார். கடவுளை மையமாக வைத்து அவர் வேலை செய்தார். அதனால்தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட அவரை எதுவும் தீண்ட முடியவில்லை. எந்த தீய சக்திகளும், எந்த அரசியல் சக்திகளும் அவரை ஒன்றும் செய்ய முடியலை. அருட்சகோதரி ராணி மரியா அதே பழங்குடியினர் மக்களுக்காக வேலை செய்தார். கடவுள் சார்பாக கடவுள் நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது, கடவுளை மையமாக வைத்தவர்கள் பணி செய்கின்ற பொழுது எந்த தீய சக்திகளும் செய்ய முடியல. என்ன பெருசாக செஞ்சுருவாங்க, கத்தியால் குத்துவாங்க, ரத்தம் வரும், சிறையில் அடைப்பாங்க, பொய் சொல்லுவார்கள், பொய் பட்டம் சுமத்துவார்கள். அவையெல்லாம் கடவுளுடைய நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, காட்டு புல்லுக்கும் காட்டு பறவைகளுக்கும் காலை தோன்றி மாலை மடிய போகின்ற உயிரினங்களுக்கும் கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார்கள் என்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய கருவிலே பெயர் சொல்லி அழைத்த நமக்கு கடவுள் அணி செய்ய மாட்டாரா? அல்லது வழி நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக வழி நடத்துவார். கடவுள் சார்பாக இருக்கின்ற பொழுது கடவுள் அனுமதிக்காமல் ஒரு தூசியும் ஒரு துரும்பும் நம்மை தீண்ட முடியாது. கடவுளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட, ஒரு துரும்பு கூட ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை தாங்க ஒன்றும் அழிக்க முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்துணை வேறுபாடுகள், அதாவது துன்பங்கள், இவைகளெல்லாம் வருகின்ற பொழுது தளர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கடவுளை மையமாக வைத்து நீங்கள் வாழுங்கள். நீங்கள் நல்லவர்களாக வாழுகின்ற பொழுது உங்களை தூத்துவார்கள். நீங்கள் அமைதியை ஏற்படுத்துகின்ற பொழுது ஆமாம் வந்துட்டான் பெரியவன் அப்படி என்று சொல்வார்கள். நீங்கள் உண்மையாக இருக்கின்ற பொழுது ஒரு நல்லது செய்து உங்களை ஏசி பேசுவார்கள். பங்கு தலங்களிலே, அன்பியங்களிலே, குடும்பங்களிலே செய்வார்கள். நான் ஒன்றும் தவறு செய்யவில்லையே, என்னை போய் இப்படி சொல்கிறார்களே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொள்ளலாம், அழுகலாம். அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் வருகின்ற பொழுது தளர்ந்து போகாதீர்கள். கடவுள் உங்கள் சார்பாக இருக்கின்றார். எனவே எந்த செயலை நீங்கள் செய்தாலும் கடவுளை மையமாக வையுங்கள். அதனால் கடவுள் பணக்காரர்கள் பக்கம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்களும் மனிதர்கள் தான். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சார்பாக இருப்பார்கள். எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம், ரொம்ப பெருசாக யோசிச்சிட வேண்டாம். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு சிலுவை போட்டுட்டு தொடங்குங்க போதும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது, பிள்ளைகள் படிக்க அனுப்புகின்ற பொழுது, அல்லது நீங்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது ஒரு சிலுவை போட்டுட்டு கிளம்புங்க. பிதாஸ்தன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென், ஏசப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. இன்னும் சொல்வார்கள், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பணி நிமித்தமாக மற்றவரை சந்திக்க செல்கின்ற பொழுது மனதிற்குள்ளாக இந்த ஜெபத்தை சொல்லி செல்லுங்கள். ஆண்டவரே, நான் அந்த மனிதரை பார்க்க செல்கிறேன், என்னுடைய காவல் தூதர்களே நீங்கள் எனக்கு முன்னால் சென்று வழியை தயார் செய்யுங்கள், இந்த காரியம் நல்ல முறையில் முடிவடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு செல்லலாம். ஆக கடவுளை மையமாக வைத்து தொடங்குங்கள். ஒரு சில நேரங்களில் கடவுள் ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதை நல்லது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில நேரங்களில் துன்பமான சமயங்களில் உங்களுக்கு பதில் வராது. அந்த சமயத்தில் கடவுளை எனக்கு என்ன பதில் வரலையே அப்படின்னு நினைக்கலாம். அந்த பதில் வராமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பதில், அதுதான் பதில். அது கடவுள் என்ன செய்ய போகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆக வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும், இப்பொழுது சிறப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள்லாம் தேர்வு எழுத போகிறாங்க. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்னால் சிலுவை அடையாளம் வரைந்து அனுப்பி வைக்கிறீர்கள்.
நீங்கள் ஸ்கூலுக்கு வேனுக்கு போகும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சா, புக் எடுத்தாச்சா, நோட் எடுத்தாச்சா, ஸ்நாக்ஸ் பேக் எடுத்தாச்சா, அதை எடுத்தாச்சா, இதை எடுத்தாச்சான்னு நான் கவனிக்கிறோமே தவிர, பிள்ளைகள் எல்லாம் வெளியே செல்கின்ற பொழுது, பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பொழுது, அல்லைக்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது எத்தனை பேர் சிலுவையை அடையாளம் வரைந்து சென்று வாருங்கள் என்று சொல்கிறீர்கள்? எத்தனை பேர் குடும்ப ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? கடவுள் சார்பாக, கடவுளை மையமாக வைத்து நாம் செயல்படுகின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை மையமாக வைத்து நீங்கள் நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது, கடவுளை மையமாக வைத்து நீங்கள் வாழ்கின்ற பொழுது துன்பங்கள் வராதா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். உண்டு. இந்த உலகத்தில் துன்பம் உண்டு என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலை வருகின்ற பொழுதும் அந்த குடும்பங்கள் எல்லாம் சில நேரங்களில் பேசுகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, வைக்கிற அடிகளிலெல்லாம் குழி வெட்டி வைத்திருப்பார்கள். நிறைய பிரச்சனை, நிறைய சோதனை வேதனை இருக்கும். ஆனால் அவர்கள் மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். சில நேரங்களில் கேட்குறேன், இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அவர்களை திடப்படுத்தி அவர்களுடைய வாழ்வை ஒளிர்விக்கின்ற சக்தியாக கடவுள் இயேசு தான் இருப்பார். சொல்லுவாங்க, அவர் இருக்கார், அதை பார்த்துப்பார், அவர் தானே எங்களை வழிநடத்தி கொண்டுட்டு வர்றார் அப்படி என்று அவர்கள் சொல்வார்கள். திருக்குடும்ப படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சூசையப்பர், அன்னை கன்னிமரியால், நடுநாயகமாக இயேசு இருப்பார். 2 கைகளை விரித்தபடி இயேசு இருப்பார். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிரித்த முகத்தோடு அருமையாக இருப்பார்கள். ஆனால் அந்த திருக்குடும்பத்திற்கு நூடாக நீங்கள் உள்ளே சென்று பார்த்தீர்கள் என்றால் நிறைய பிரச்சனை இருக்கும். வானதூதர் செய்தி அறிவித்ததிலிருந்து, இயேசுவை அழைத்து சென்றதிலிருந்து, பிறக்க இடமில்லாமல் அரசனுக்கு பயந்து ஓடியது, சாதாரண தச்சு தொழில் சூசையப்பர் செய்தார், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், இடையில் இறந்து போய்விட்டார். ஆக நிறைய பிரச்சனைகள் திருக்குடும்பத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது, அல்லது எப்படி திருக்குடும்பமாக வாழ முடிந்தது என்றால், அந்த குடும்பத்தின் நடுநாயகமாக இயேசு இருந்தார். அந்த குடும்பத்தின் நடுநாயகமாக இயேசு இருந்தார். அதுதான் வெற்றிக்கான வழி. அதுதான் மிகச்சிறந்த ஒரு சக்தி. கடவுள் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்வில் நடுநாயகமாக இருக்கின்ற பொழுது, அவருடைய சார்பாக நாம் செயல்படுகின்ற பொழுது, எத்துணை வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் நாம் முன்னேறி செல்ல கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். அந்த தாயினுடைய பரிந்துரையும் நமக்கு இருக்கும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை.